வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். வாங்க. EVKS இளங்கோ அவர் இபிஎஸ் ஓபிஎஸ் அப்புறம் சீமான் அவர்களை தரக்குறைவான ஒரு வார்த்தை சொல்லி சீமான் போன்ற இவர்கள்லாம் உட்கார்ந்தா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்துண்ணா? என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. அங்கங்கே EVKS இளங்கோ மாதிரி ஒரு சில பேர் கையை காட்டுறாங்க. அது எப்பயும் நாங்கள் புதைச்சாச்சு. EVKS இளங்கோ ஒரு பீஸ் போன பல்ப்பு, பாட்டிலில் மருந்தே கிடையாது. பட்டா சுற்றுறான்ல, அதில் மண்ணை வச்சு சுற்றுற மருந்து மண்டையில் அதாவது மண்ணாங்கட்டி தான் இருக்குது. அதாவது சொல்லுவான்ல, அணையிற விளக்கு பிரகாசமாக எரியும்னு. நீங்கள் கேட்டதில்ல, அணையிற விளக்கு பிரகாசமாக எரியும் அப்படின்னு. அப்படி அணைய போகிற காலத்தில் ஏதாவது சொல்லிட்டு போகிறது. அதாவது EVKS இளங்கோவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பெரியாருடைய வழி வந்த பேரர்னு சொல்லுவாங்க அவரை. நீ தமிழ்நாட்டில் இதுவரை போராடிய போராட்டங்கள் என்ன? நான் EVKS இளங்கோவன் நேராகவே கேட்குறேன். உன்னுடைய போராட்ட களத்தை எடுத்துருவா. என் அண்ணன் சீமான் போராடியதை நான் எடுத்துகிட்டு வர்றேன். பொது விவாதத்துக்கு வச்சுப்போம். காங்கிரஸ்காரர்கள் இந்த மண்ணிலே 50 ஆண்டு காலமாக போராடியது என்ன? நான் சொல்கிறது எங்கள் ஐயா காமராசரை விட்டுறணும். எங்கள் ஐயா அதில் கொண்டு சேர்க்கக்கூடாது. தெரியுதா? அன்றைக்கு உள்ள காங்கிரஸ் வேற காங்கிரஸ். EVKS இளங்கோவன் அப்புறம் சிதம்பரம் இவர்களால், ஸ்டாலினாலேயோ EVKS இளங்கோவனாலேயோ இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸில் பேர் சொல்கிறான் பார்த்தியா, இவனெல்லாம் எங்கள் ஐயா காமராசருடைய ஆட்சியை சத்தியமாக தர முடியாது. காமராஜர் என்பது அதாவது இவர்களைப் போல அள்ளக்கைகளாக இல்லை. காமராஜர் என்பது இந்த மண்ணை எப்படியேனும் இத்தமிழகத்தை முப்படி உயர்த்திடல் வேண்டும்னு பாடினார் பத்தியா. அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மிகப்பெரிய மாமனிதர் எங்கள் ஐயா காமராசர் அவர்கள். கனவுல கூட உங்களுக்கு அந்த ஆட்சியை கொடுக்க முடியாது, சும்மா சொல்லிக்கலாம். அந்த ஆட்சியை கொடுக்க போகிற தலைவன் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அதில் தான் இவனை கத்துறானுங்க, கதறானுங்க, புலம்புறானுங்க, அழுவுறானுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான். ஒருத்தன் பரதேசிங்கிறான், ஒருத்தன் என்னென்னமோ பேசுகிறான் எங்கள் அண்ணனை. அவன் பேசிட்டு போகட்டும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்னடா கொண்டு வாங்கடா இங்கே உங்களுடைய போராட்ட களம் என்ன கொண்டு வாங்க. தமிழ்நாட்டில் 20 ஆண்டு காலமாக 25 ஆண்டு காலமாக நீங்கள் போராடிய போராட்டம் என்ன கொண்டு வாங்க. கொண்டுட்டு வந்துட்டு அப்புறம் பேசுங்கடா. ஏதோ ஆட்சி அதிகாரத்தை நம்ம ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் அவரை தூக்கி தாளாட்டுறது. சிஞ்சாம் போடுற கபோதி பசங்க நீங்கள்லாம் போய் அண்ணனை போயிட்டு சொல்லியிருக்காரு. அரசியல் ரீதியாக பேசுகிற போது நாகரிகமாக பேசுகிறா, அவனும் நம்ம அண்ணன் தம்பிடான்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம நாகரிகம் கருதி மிகவும் பொறுமையாக பேசி கொண்டு இருக்கிறேன். உங்களை மாதிரிலாம் கிடையாது. அல்ப பசங்களை நாங்கள் ஏதோ ஒரு தொகுதியில் நின்றால், ஒரு கூட்டணியை சேர்த்து நின்றால், அந்த கூட்டணியிலே தலைமை வகிக்கிறவன் ஒரு பெட்டி கொடுப்பான். அந்த பெட்டியிலே இருக்கிற பணத்தை வைத்து கொண்டு நாம் வாழ்ந்து விடலாம் நினைத்து வந்தவர்கள் அல்ல சீமானமாமன் தம்பிகளும். மிகப்பெரிய அது சுமக்க முடியாத கனவை நாங்கள் சுமர்ந்து இருக்கிறவர்கள். எங்களை தேவையில்லாமல் எங்கேயாவது ஓரத்தில் உட்காந்து சீண்டுனீங்க, அப்புறம் வேற மாதிரி ஆகிப்போம். அப்புறம் பார்த்துங்க. நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் அதை பற்றி பேசு. எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா தெருவுக்கு தெருவு கூவி வித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி போதை பொருட்களை இந்த மண்ணினுடைய இளைய தலைமுறையை நாசப்படுத்துவதற்கு, அழிப்பதற்கு கங்கணம் கட்டி திராவிட முன்னேற்ற கழகம் அலைந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கூட நின்று கத்துகிற நீங்கள் ஓநாய்களை தவிர இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வந்தவர்கள் அல்ல என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். உண்மையிலேயே நீ ஒரு கட்சி தலைவனாக இருந்தா, இந்த நாட்டில் நடக்கிற அவலம் எவ்வளவோ இருக்கிற போக்குவரத்து கழகத்தை வித்துட்டானுங்க. போக்குவரத்து கழகம் எங்கெங்கே இருக்கிற, விழுப்புரத்தை வித்துட்டான், சென்னையில் வித்துட்டான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசு அடையாளமாக இருந்தது போக்குவரத்து பேருந்துகள். அந்த பேருந்தை கூட இன்னைக்கு என்ன ஏலம் விட்டுட்டான்.
ஏலம் விட்டு இருக்கிற வந்து ஜிஆர் ஜுவல்ஸு, அப்புறம் வந்து இருக்கிற துணி கடை நடத்துகிறவன், இருக்கிற கெமிக்கல்ஸ் கம்பெனி நடத்துகிறவன், இருக்கிற தொலைக்காட்சி பெட்டி விற்கிறவன், அவனெல்லாம் அதை டெண்டர் எடுத்து அந்த பேருந்திலே விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கிறான். எந்த பேருந்துன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்கள் பார்த்து ஏறுறது முன்னையும் பின்னையும் அந்த கிழவிக்க பாட்டியாருக்கு இது அடிச்சாம்பார், என்னது அந்த லிப்டிக் அடிச்சாம்பார், எனக்கு முன்னாடி தெரியல. லிப்டிக் அடிச்சு எதுக்குடா அடிச்சா, நான் கூட சொன்னேன் எதுக்குடா பாட்டியாவுக்கு லிப்டிக் அடிச்சிருக்காம அடிச்சிருக்கானுங்க, இது தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த லிப்டிக்குத்தான் இன்றைக்கு அரசு பேருந்து என்பதை அடையாளப்படுத்தி ஓடு கொண்டிருக்கிறது. முன்னையும் பின்னையும் பார்த்தா அந்த லிப்டிக்கை பார்த்தா தான் இது அரசு பேருந்துன்னு ஏறுறான். இந்த மாதிரி ஒன்றையும் சீரழித்து சின்ன பின்னமாக்கி நாட்டினுடைய உடைமைகளை, நாட்டினுடைய நிலங்களை இன்றைக்கு விற்று கொழுத்து போயிருக்கிற திமுகவிற்கு கூஜா தூக்குற அள்ளக்கைகள், அறவே காட்டு முண்டங்கள், இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் உழைக்க புறப்பட்டு களத்தில் நின்று கொண்டிருக்கிற என்னுயிர் அண்ணன் சீமானை தொட்டால் நிலை வேற மாதிரி ஆகும். தயவு செய்து பேசுகிற போது நாவடக்கத்தோடு பேசுங்கள். அது மாத்திரமல்ல, வயதை கருத்தில் கொண்டு உங்கள் வயதுக்கு தகுந்தார் போல் பேசுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று என் அண்ணன் சொல்லியிருக்கிற காரணத்தினாலே நான் மரியாதை கொடுத்து பேசுகிறேன். இனிமேல் அப்படி பேசாதீங்க. மே 18 இதை வந்து நீங்க வந்து சிறப்பா எடுப்பீங்கல்ல, இந்த வருஷம் ஏன் நீங்க எடுக்கல? நாங்கள் வந்து தேர்தல் விதிமுறையை மதிக்கிறவர்கள். தேர்தல் விதிமுறையை மதிக்கிறவங்க, அது உங்க கட்சிக்கு மட்டும்தானா, எல்லா கட்சிக்குமா? நாங்கள் மதிக்கிறோம். எல்லா கட்சின்னா அவனுக்கு மதிய அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. ஏன்னா இப்ப மே 17 அவங்க பெசன்ட் நகர்ல வந்து முள்ளிவாய்க்கால் நிகழ்வு எடுத்திருக்காங்க, உங்களுக்கு ஏன் அது மறுக்கப்படுது? இப்போ ஐயாவுக்கு சைக்கிள் சின்னம் கொடுத்தாங்க. யாருக்கு? வாசன் ஐயாவுக்கு சைக்கிள் சின்னம். ஏன்னா அந்த பக்கம் கூட்டணி. ஐயா எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு மாம்பழ சின்னம் கொடுத்தாங்க. எந்தெந்த கட்சி பாஜகவுடைய அதிகாரத்தில் இருந்தோ அந்த கட்சிக்கெல்லாம் சின்னம் கிடைச்சிது. ஏன்னா எங்கள் அண்ணன் திருமாவளவன் சின்ன எங்கள் அண்ணன் பானை சின்னத்தில் நின்னார். நிறைய பேர் அந்த மாதிரி கொடுக்கல. அந்த கட்சி எதிர்த்து நின்று இப்போ சரத்குமார் கூட நல்ல சின்னம் கிடைச்சிது. ஆனால் அந்த கட்சி எதிர்த்தவங்களுக்கு கிடைக்கல. இப்போ என்னென்னா, அதிகாரத்துக்கு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாடு. நாங்கள் அப்படி எந்த அதிகாரத்தை நாங்கள் மதிக்கிறது இல்லை. இப்போ ஒன்றே ஒன்று நான் சொல்லிடுறேன், இதை போட்டுருங்க. என்னென்னா, தமிழ் தேசிய அரசியலை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிற வேலையை என்னுயிர் அண்ணன் சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இது வந்து உலகளால் பறிப்பு. நீங்கள் பார்த்தா தெரியும், காணொலிகளில் பார்த்தா தெரியும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளில் இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு செல்கிற தமிழ் தேசியம்தான் வெற்றி பெறும். தலைவர் ஆயுதம் ஏந்தினார், சீமான் அண்ணன் அறிவாயுதம் ஏந்தி இருக்கிறார். அறிவாயுதம் வெற்றி பெறும்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டான். உலக நாடுகளில் இருக்கிற பறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் சீமான் இதை சரியாக கொண்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நினைக்கிற போது நாங்கள் தான் அவங்க அப்பா சொல்லுவார், யார் நம்ம தளபதியோட அப்பா என்ன சொல்லுவார், நான் தான் வந்து உலகத் தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவன், ஒரே தலைவன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இது சிதைஞ்சு போகுதுல்ல, உங்களுக்கு சிதைக்கப்படுதில்லை இது. இப்போ வந்து அப்படி பேசுனவங்க திமுக தான் வந்து கொள்கைவாதி கட்சி, சமூக நீதி பேசுகிற கட்சி, மக்கள் பாதிக்கப்படுகிற போது போராடுகிற கட்சி, மக்களுக்கு வந்து மக்களுடைய போராட்டத்தில் பங்கெடுத்து மக்களை காப்பாற்றுகிற கட்சின்னு பேசுனவங்க, திமுகவை பற்றி பேசுனவங்க இன்னைக்கு அப்படியே திரும்பி சீமான் தான் நாளைய இந்த மண்ணை காப்பாற்றப் போகிற தலைவன், அவர்தான் மழை வெட்டுவதை தடுத்து நிறுத்த போராடுகிறார். இருக்கிற விவசாய நிலங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் விற்பதை தடுத்து போராடுகிறார். கூடங்குளம் அணு உலையை தடுத்து போராடுகிறார். ஹைட்ரோ கார்பன் மீத்தேனை எதிர்த்து போராடுகிறார். இப்படி மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழிக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் எதிர்த்து போராடுகிறார். இனிமேல் தமிழ்நாட்டில் சீமான் தான் தலைவர் என்று பெரியவர் முதல் சிறியவர் வரை முடிவெடுத்து விட்டார்கள். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ எங்களுக்கு, எங்கள் அண்ணனுக்கும் எங்களுக்கும் ஒரு ஆளை கிளப்பி விடணும். உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு கலைஞர் அப்படி கிளப்பி விடுவார். ஏதாவது ஒரு கட்சி வந்துன்னா அந்த கட்சி அமுக்குன்னா ஜாதி ரீதியாக வந்து ஒரு பக்கம் வந்து ஐயா ராமதாஸ் ஐயா வளர்ப்பார், இன்னொரு பக்கம் எங்கள் அண்ணன் திருமாவளவன் வளர்ப்பார், இன்னொரு பக்கம் எங்கள் ஐயா சேதுராமன் வளர்ப்பார். எங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, எங்க அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை போட்டு நாங்களே அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஒழுவி காது கிழிஞ்சி இப்போ வழக்கு போடணும். ஆனால் திராவிட கூடாரம் அப்படியே செழிப்பா இருக்கும். இது
பெண்ணெடுங்காலமாக இது நடந்து கொண்டே வந்தது. இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது. யாரை? அண்ணன் சீமானால. ஏன்னா என் அண்ணன் கிளம்பிடுறாரு காலையிலேயே. எங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்க, கிளம்பிடுறாரு, போராடுறாரு, நாங்களும் போயிடுறோம். இப்போ ஐயா வள்ளலாருடைய போராட்டம் நாங்கள் எங்கள் அண்ணன் ஏற்பாடு பண்ணார். இந்த போராட்டத்தை சீமான் செய்தால் மிகப்பெரிய மாற்றம் உருவாகி அங்கே ஆய்வு மையமே கட்ட முடியாது, சீமான் தலையிட்டா ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு பயந்ததுனால எங்கெல்லாம் 5 மணிக்கு கைது பண்ணான். எத்தனை மணிக்கு? காலையில் விடிய நாங்கள் இங்கே சென்னையில் கிளம்புறோம். எங்கள் அண்ணன் பசுபதி திருவள்ளூர் மாவட்ட தலைவர் காலையில் 5:30 மணிக்கு கைது பண்ணுறாரு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போய் இறங்குற அங்கே திருப்பி அனுப்புகிறாங்க. அதெல்லாம் போகக்கூடாதுங்க, அதெல்லாம் பிரச்சனையை அவங்க கைது பண்ணுவாங்க, அனுப்புகிறாங்க. தெரியுதுங்களா? எனக்கு இப்போ காவல்துறை சொல்லுது, அங்கே யாருமே போகல, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போனால் கைது செய்யப்படுவீங்க, மிரட்டுது. எங்கள் ஆட்கள் எல்லாரும், எங்கள் ஐயா மணியரசன் ஐயா வீட்டு காவல் வைக்கப்படுகிறார். எல்லாருமே இருக்கிற அத்தனை தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களும் அவர்களுடைய வீட்டு காவலில் காவல்துறை கைது செய்யப்படுகிறது. நான் கேட்டு கிளாம்பாக்கத்திலிருந்து என் அண்ணன் பசுபதி கைது பண்ணிட்டான்னு போய் பார்க்குறேன். ஒரே ஒரு கல்யாண மண்டபம், ஒருத்தவர் கைது பண்ணப்பட்டிருக்கிறார். 30 காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நாங்கள் என்ன செஞ்சோம்? நாங்கள் என்னங்க பண்ணோம்? எங்களுடைய வாழ்வாத பிரச்சனையாக இருக்கிற வள்ளலாருடைய அந்த சொந்த பூமியை நீங்க சீரழிச்சிருவீங்க, வரலாற்றை அழிச்சிருவீங்கன்னு சொல்லி நாங்கள் பாதுகாக்க போறோம்னு சொல்றோம், போர்னு தான் சொல்றோம். ஆனால் ஒரு வீட்டுக்கும் 25 காவல்துறை, 30 காவல்துறையை கொண்டு எங்களை 5:30 மணிக்கு கைது பண்ணி சாயந்தரம் 6 மணி உள்ள வைக்கிறீங்கன்னா தெரியுதா யார் இந்த மண்ணுக்கான தலைவனை இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள்னு? அதனால தான் யாரை ஏற்பாடு பண்றாங்க? தம்பி திருமுருகன் காந்தினோத்தர்கள் பத்தியா, மே 17 இயக்கம் அவரை வளர்த்து விடுறாங்க. அவர் ஆமா, அதுதாங்க உண்மை. எங்க ஐயா ராமதாஸ், ஆமா அதுதான் உண்மை, கண்டிப்பா வளர்த்து விடுறாங்க. திருமுருகன் காந்தி அவங்கள சார்ந்தவங்க. எங்க ஐயா நல்லவர். என்ன கடைசி காலகட்டத்தில் எந்த ஐயா நல்லவருன்னா, உண்மையிலேயே நான் என் உயிர் இருக்கும் வரை, என் உடம்பில் நல்ல ரத்தம் இருக்கும் வரை நான் திமுகவோடும் கலைஞரோடும் கூட்டு வைக்க மாட்டேன். அப்படி கூட்டு வைத்தால் என்னை விட மானங்கட்டவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுன்னு சொன்ன எங்க ஐயா வைகோபால் சாமி அவர்கள் அங்க போய் உட்காந்துக்கிறார். என்ன காரணம்னா, அவங்க இந்த மாதிரி சூழல்ல ஒன்னாயிருவாங்க. கூட்டணி தர்மம் இருக்கு. கூட்டணி தர்மம் இல்ல, அது இனத்தின் தர்மம், இனத்தின் பாசம். நீங்க கூட்டணி தர்மம்லாம் பேசக்கூடாது, அதை இனத்தின் பாசம். எங்க ஐயா வைகோ, எங்க ஐயா பெரியவர் ஏராமீசன், நான் அன்பா சொல்லுவேன். எங்க ஐயா அதாவது மணியரசன் எங்க ஐயா சொல்லுவாங்க, அவரை அறிவாலயத்தின் ஒட்டு திண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. சுபவி இருக்கிற அந்த தம்பி திருமுருகன் காந்தி இருக்கிற அந்த குழந்தை அரசன் ஒருத்தன், தமிழ் அவன் ஒருத்தன் தமிழ் புலின்னு பேரை வச்சுக்கிட்டு, தமிழ் புலியே அவன் கிடையாது, அவன் பேர் நல்ல பேர், அவன் திருவள்ளுவன். திருவள்ளுவன் கிடையாது அவனுக்கு பேரு, அதெல்லாம் மாத்திக்கிறது. அவங்கெல்லாம் அவங்கள சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்களை வளர விடக்கூடாது, நாங்கள் வளர்ந்துடக்கூடாது, நாங்கள் வாழ்ந்துடக்கூடாது, நாங்கள் அதிகாரத்தை பெற்றிடக்கூடாது என்கிற முழு மூச்சோடு செயல்படுகிறார்கள். இப்போ உங்களுக்கு தெரியுமா, இப்போ ரொம்ப ரொம்ப வீரியமா சீமான் வந்துட்டா முடிஞ்சுது. இல்ல இப்ப இவங்களுக்கு கொடுக்குறாங்க நினைவேந்தல் பண்றதுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட வேண்டாம். அதுதான் நினைவேந்தல் தானே பண்ண போறீங்க. அதுதாங்க கொடுக்க ஏங்க, அதுதான் கொடுக்க ஏங்க. அதாவது உங்க அதை சொல்றேன், அந்த உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ உங்களுக்கு கொடுக்கறது ஏங்க. நாங்க உங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் உண்மையிலேயே அக்கறையோடு போராடுகிறவர்கள். ஒரு பிரச்சனைக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, நாங்கள் போராடுவோம், தேவையில்லாம போராட மாட்டோம். இன்னும் ஒண்ணுன்னா, வருடம் தமிழ்நாட்டில் அந்த மே 18 படுகொலை நாள் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மே 18 மாவட்டமாக சென்று ஒரு 20 அதாவது 50,000 பேர் 1,00,000 பேரை கூட்டுவதோடு மாத்திரமல்லாமல் உலகத்தில் எங்கெங்கு பறை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த மக்களுக்கு நினைவூட்டி நாங்கள் அந்த உப்பில்லா கஞ்சியை குடித்து நினைவூட்டுவோம். இது இப்ப நீங்க சொல்றீங்க பெரிய திடல் அப்படின்னு, அது நிறைய மக்கள் கூடுவாங்க, அதனால அவங்க உங்களுக்கு அப்போ பெசன் நகர்ல கூண்டாங்களாங்க, பிரச்சனை வராதா? பெசன் நகர்ல எல்லா தலைவர் விளக்கேற்றி நிற்கிறீங்களே, உண்மையிலேயே நீங்க நீங்க நடத்துறது யோக்கியதா இருக்காதுல? நீங்க சொல்லுங்க.
இலங்கையில் போர்னு முடியுது, வந்து டிஆர் பாலு, உங்கள் தங்கச்சி கனிமொழி எல்லாரும் சேர்ந்து அந்த பொன்னாடை போத்தி வந்தீங்களே, உங்களுக்கு உண்மையை உங்களுக்கு வந்து அதை கொண்டாடுவதற்கு தகுதி இருக்கா உங்களுக்கு? அதாவது வந்து அது நான் வேற மாதிரி சொல்லுவேன் நான். அதை என்ன, இந்த இந்த இனத்தை காட்டி கொடுத்த அயோக்கியர்கள் நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா, உங்க அப்பா நினைச்சிருந்தாருன்னா ஒரு அழுத்தம் நடுவண் அரசிற்கு கொடுத்திருந்தால் அங்கே போர் நின்று இருக்கும். இந்த போரை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் என் தமிழ்நாட்டில் இருந்து அங்கே வந்திருக்கிற 39 பாண்டிச்சேரியை சேர்த்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நான் ராஜினாமா செய்ய வைப்பேன் என்று மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் கொடுத்திருந்தால் அங்கே போர் நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிறவன் ஐயோயோ என் வீட்டில் இருக்கிற ஒருவனை அடித்து விட்டான் என்று சொன்னால்தான் அயல் வீட்டானுக்காரனுக்கு தெரியும். நீங்கள் சொல்லவே இல்லை, நீங்கள் கத்தவே இல்லை, கதறவே இல்லை, மூச்சு விடல, முழங்கல, எதுவுமே கிடையாது. காலையில போயிட்டு மெரினாவில் படுத்து தலையிலே உங்களுடைய மனைவி, உங்க அப்பாவுடைய, உங்க அம்மா, உங்க சின்னம்மா, உங்க தங்கச்சி, உங்க பெரிய அண்ணன், உங்க நட அண்ணன் எல்லாரும் உட்கார வச்சுட்டு காலை சிற்றுண்டு முடிச்சுட்டு மதிய வேலை உணவுக்கு உங்க அப்பா வீட்டுக்கு வந்து கேட்ட போர் முடிஞ்சிட்டுன்னு சொன்னாரு. போர் முடிந்து விட்டது என்று யார் சொன்னான்னு கேட்கிற போது உள்துறை அமைச்சராக இருக்கிற ப. சிதம்பரம் அவர்கள் ஈழத்திலே போர் முடிந்து விட்டு என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னதற்கு பின்னாலே தான் என் உறவுகளை, தொப்புள் கொடி உறவுகளை அங்கே கொத்து கொத்தாக 1,75,000 பேரை கொன்று குவித்தார்கள். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நீங்க எல்லாம் போயிட்டு அங்க பெசன் நகர்ல போயிட்டு விளக்கு பிடிச்சிட்டா நீதி கிடைச்சிருமாடா? நாங்கள் இன்னைக்கும் பாரு, என் தம்பி, என் அண்ணெல்லாம் அன்னைக்கு போயிட்டு உண்மையிலேயே என் உறவுகள், தொப்புள் கொடி உறவுகள், என் அண்ணன் தம்பிகள் அங்கே கொல்லப்படுகிற போது துடித்தது நாங்கள் இன்றைக்கும் துடித்து கொண்டிருக்கிறோம். கஸ்பர் கூட சொல்லியிருக்காப்லையா ஐயா? கஸ்பர் பார்த்தீங்களா? அந்த காணொலி பார்த்தீங்களா? சீமான் அவர்கள் சொல்கிறார்கள், தமிழ்நாட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா இன தமிழர்களுக்கும் நான் தலைவனை, நாங்க தான் உண்மையான தலைவன். நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் யார் சொன்னாலும் இலங்கை, அதாவது ஈழத்தில் எங்களுக்கான நாட்டை நாங்கள் பெற்று தருவோம். அதற்கு இந்த தாய்மண்ணிலே எங்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும். அந்த அதிகாரத்திற்காகத்தான் நாங்கள் எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி போராடி மக்களை சந்தித்திருக்கிறோம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலுடைய அதாவது அறிவிப்பு எங்களுடைய வெற்றி முகத்தை காட்டும் என்பது உறுதி. நன்றி. நன்றி.